இது வந்து ஒரு ரெக்வெஸ்ட்டா தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக வீடியோ போடுறேன். என்ன ரெக்வெஸ்ட்டுனா, ஆக்சுவலா நான் வந்து சின்ன வயசுலேருந்து இத நான் ஃப்ராங்க்கா சொல்லணும். எல்லாமே ஓப்பனா சொல்லணும். ஆ சின்ன வயசுலேருந்து நான் வந்து ஆண்கள் பத்தின அ ஒரு தப்பான ஒப்பீனியன் என்ன இருந்துச்சுன்னா, பாய்ஸ்னாலே ரொம்ப கெட்டவங்க. பாய்ஸ்னாலே வந்து பொண்ண தப்பா தான் பார்ப்பாங்க. அப்படின்றது தான் என் மைண்ட் செட்டு. ஏன்னா, அப்போ உள்ள ஜென்ரேஷன், ரிலேஷன் நாங்க வந்து சைல்டு அப்யூஸ் நாங்கலாம் சின்ன சின்ன புள்ளைங்க. அப்போ ஒரு ஒரு விஷயமும் ஒரு சின்ன சின்ன அப்யூஸ் ஒண்ணு ஒண்ணு நடக்கிறப்ப, அப்போ எங்களுக்கு எப்படி தோணும்னா, நான் ஒரு எங்களுக்கு யோசிக்க தெரியாத ஒரு சின்ன வயசு. அந்த நேரத்தில ஒரு ஒரு இன்சிடென்ட்ட நாங்க ஃபேஸ் பண்ண எங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, ஆ பாய்ஸ்னாலே வந்து ரொம்ப தப்பான ஒரு ஆளு அப்படின்ற மைண்ட் செட் தான் இருந்தது. ஆ ஒரு கட்டத்தில நான் பாய்ஸ் கூட பேசினதே கிடையாது. எம்எஸ்சி படிக்கிற வரைக்கும் நான் வந்து நான் படிச்சது மோஸ்ட்லி அ உமன்ஸ் காலேஜ், உமன்ஸ் ஸ்கூல் அந்த மாரி தான். அ ஸ்கூல் மட்டும் வந்து 5த் வரைக்கும் கோஎடு. அதுக்கப்புறம் 11த், 12த் கோஎடு அவ்வளோதான். மத்தபடி ஃபுல்லா உமன்ஸ் ஸ்கூல், உமன்ஸ் காலேஜ் இதுதான். மோஸ்ட்லி பசங்களோட தாட் வந்து அப்படிதான் அப்படின்ற மாரி நெனச்சேன். நான் Facebookன்னு வந்து பசங்க கூட பேச ஆரம்பிச்சு, ஆ நான் ஃபர்ஸ்ட்டு Facebookல பார்க்குறப்போ வந்து எப்படின்னா, மோஸ்ட்லி தப்பான சேட் அந்த மாரிலாம் பார்க்குறப்ப ரொம்ப உட்காந்து அழுதுட்டே இருப்பேன். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுக உடஞ்சுப்போம். ஒரு பொண்ணா சீரியஸா நான் ரொம்ப உடஞ்சு அழுதுருக்கேன். அப்புறம் போக போக பசங்க வந்து கேரக்டர்லாம் அ ச்சே! நல்ல பசங்களும் இருக்காங்கன்றது நான் அந்த Facebook மூலியமா தான் தெரிஞ்சுக்கிட்டேனே. அ சொல்லுவாங்கல்ல, ஒரு அ கெட்ட விஷயத்துலயும் நல்லவங்க நல்ல விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. அது வந்து என் லைஃப்ல நான் மொத பார்த்தது வந்து நல்ல நல்ல பசங்க. ஜெண்டர் விச அ ஜெண்டர் வித்தியாசமே இல்லாம, ம் ஆண், பெண்ணுன்ற ஒரு வித்தியாசம் இல்லாம, சந்தர்ப்பமே கிடைச்சாலும், அவன் தங்கோண்டா அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஒரு நல்ல நண்பர்கள்லாம் நெறையா பார்த்துருக்கேன். ம் எப்படி என்ன மாரி நான் ஃபீல் பண்றதுன்னா, ச்சே! நான் ஒரு ஒரு பையனா பொறக்கலையே! அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒரு ஃபீல் வரும். அந்த அளவுக்கு. அ அந்த உயர்வான நான் எப்படி பிறப்பிலே ரொம்ப மட்டமானது பாய்ஸ்ன்னு நெனச்சிட்டு இருந்தேன் நானு. ஒ பிறப்பிலேயே ரொம்ப உயர்வானது சாமிக்கு ஈக்குவலா வந்து சொல்லுவாங்களே தேவதை அந்த மாரிலாம் சொல்லுவாங்கல்ல. நம்ம மூவிலாம் பார்க்குற ஹீரோஸ் அந்த மாரி பார்ப்போம்ல. அந்த மாதிரி வந்து பாய்ஸ பார்க்க ஆரம்பிச்சேன். ஐ மீன் எப்படின்னா, ஒரு அண்ணனா, தம்பியா, ஒரு நண்பனா, ஒரு அப்பாவா, அந்த மாரி ஒரு ஒரு இதா அந்த அளவுக்கு நான் உயர்வா பார்க்க ஆரம்பிச்சேன். ரொம்ப உயர்வா பார்ப்பேன் நானு. அதுக்காக எல்லாரையும் நம்பிடவும் மாட்டேன். யாராச்சும் கெட்டவங்களா தெரிஞ்சா கூட, நான் சட்டுன்னு ஜட்ஜ் பண்ணிட மாட்டேன். ஏன்னா, ஒரு பொண்ண நம்புனா, அவனுங்க எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல்லயும் ஒரு பொண்ண சேஃபா பாதுகாப்பானுங்க அப்படின்றது, நான் போக போக புரிஞ்சுக்கிட்டேன். கெட்டத பார்த்துக்கிட்டே வரவங்க ஒருத்தவங்களுக்கு, நல்ல ஆண்கள பார்க்குறப்ப எவ்ளோ உயர்வா தெரியும். அந்த மாரி தான் எனக்கு நல்ல நண்பர்கள் இருக்காங்க. இப்போ கூட எனக்கு நல்ல ஹஸ்பண்ட் இருக்காங்க. ம் இப்படிலாம் பார்க்குறப்ப, எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் தோணுதுன்னா, ரியல் லைஃப்லயா இருக்கட்டும், சோஷியல் மீடியால கமெண்ட்ஸ் போடுறவங்களா இருக்கட்டும், வல்கரா கமெண்ட் போடுறப்ப, உங்க கூட பழகுற பொண்ணுங்கள தான் சேஃபா பார்த்துக்கணும்னு இல்லல்ல. யாரோ ஒருத்தவங்க, அது யாரா வேணா இருக்கட்டும். இன்கேஸ் அது வேற ஒருத்தவங்களா இருந்தாலும், அது உங்களோட அக்கா, உங்களோட தங்கச்சி, உங்களோட கூட இருக்கிற ஃப்ரெண்டு, அந்த மாதிரி ஃபீல் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா, எனக்கு கூட வந்து யாராச்சும் நான் போஸ்ட் போவேன். கமெண்ட்ஸில ஏதோ ஒரு பொண்ண வல்கரா பேசியிருப்பாங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. பட் நான் ஒரே ஒரு பொண்ணு தான். பின்னாடி அவங்கள பேசினா என்னையும் திருப்பி பேசுவாங்கன்றது எனக்கு தெரியும். ஆனா, அது பின்விளைவ நான் யோசிக்கல. கோவப்படுவேன், திட்டுவேன். திட்டிட்டு வந்துருவேன். சில பேர் பிரதர்ன்னு தான் போட்டு பேசுவேன் நானு. டீசென்ட்டா கேட்பேன் கேள்வி. என்னோட கேள்வி என்னன்னா, அந்த மாரி ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்த நீங்க கடந்து போனீங்கன்னா, அடுத்து வந்து அ மோஸ்ட்லி சின்ன விஷயத்திலேயே நீங்க அப்படி விட்டு குடுத்து கடந்து போனீங்கன்னா, பெரிய பெரிய விஷயம் நடக்கும்ல. ஆரம்பத்திலேயே ஒரு தப்பா தடுத்தோன்னா, அது பிரச்சனை பெருசா ஆகாதுல்ல.
யாரோ வீட்டு பொண்ணு தானேன்னு யோசிக்காமல் கொஞ்சம் கேள்வி கேளுங்க. அது கேள்வி கேட்குறதுனா நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராதுல. ஒருவேளை உங்கள் சிஸ்டராக இருந்தால் கண்டிப்பாக அது ரிஸ்க் எடுத்து கேள்வி கேட்பீங்கள்ல. கேள்வி கேளுங்க. எனக்கு எனக்கு என்னோட கஷ்டம் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்னன்னா, சில பேர் கடந்தது போயிடுறாங்க. ஜஸ்ட் சோஷியல் மீடியா. ஒன்றும் இல்லைன்னா இன்னொருத்தன் தப்பாக பேசுவான். அப்படின்றது கடந்து கடந்து போவாங்க. அந்த இடத்துலயே தட்டி கேட்டோன்னா, ஏன் அடுத்து அவன் ஸ்டேஜுக்கு போவான்? அவன் பயப்படணும்ல. அந்த மாதிரி ஒரு சில தப்பான ஆண்கள்னால உங்களோட பேர் கெட்டு போகுதுல்ல. உங்களோட உங்களோட ஒரு நல்ல வளர்ப்போ, ஒரு நல்ல நீங்கள் பேச மாட்டீங்க. நீங்கள் தப்பாக மற்றவங்க கிட்ட பிஹேவ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களோட வளர்ப்பு அப்படி. பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ரெக்வஸ்ட்டாக கேட்குறது என்னென்னா, நீங்கள் வேடிக்கை பார்க்குறது கூட ஒரு ஒரு வகையில் குற்றம்தான். உங்களோட கேரக்டர் நீங்கள் ஒருத்தவங்கள தப்பாக பேசாமல் நடந்துக்காமல் இருக்கிறத விட, அதை பார்த்தும் கண்ணும் காணாமல் போகிறது ஒரு குற்றம் தானே. நான் ஏன் கேட்குறேன்னா, உங்களை நான் ரொம்ப உயர்வாக பார்க்குறேன் ஒரு நல்ல ஆண்கள்லாம் பார்க்குறப்ப. அப்படி இருக்கிறப்ப அது நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, கேள்வி கேட்குற ஒவ்வொருத்தரையும் நான் எப்படி தெரியுமா நினைப்பேன்? நான் நினைக்கிறது இல்லை. ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்ட அந்த இடத்துல நீங்கள் கேள்வி கேட்குறப்ப, உங்களை ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, உங்களை கடவுளுக்கு இணையாக பார்ப்பாங்க சீரியஸாக. பொண்ணுங்க மானத்தை காப்பாற்றுற ஆண் தான் ஆணாக பார்க்க தோணும். கரெக்டு தானே? அந்த மாதிரி தான் ஒரு ஒரு விஷயத்துலையும் ஃபேஸ் பண்ணுறப்ப நாங்களாம் உடஞ்சி போயிடுவோம். இந்த மாதிரி தப்பாக பேசுகிறப்பெல்லாம் ஈஸியாக உடைக்க முடியும்னா அது பேடாக செக்ஷுவலாக பேசுகிறப்ப. ஆனால் சில பேர் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. சில பேர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. சில பேர் கோவப்படுவாங்க. அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் ஆனால் கூட ஒருத்தர் கேள்வி கேட்டாலே எவ்வளோ அந்த அந்த வலி கூட கொஞ்சம் குறைஞ்சிடும். தெரிஞ்சே ஒருத்தவங்களை காயப்படுத்தணும் சொல்லுங்கள்? கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கேள்வி கேளுங்க. இது ரொம்ப நாள் நான் கேள்வி கேட்கணும், எனக்கு ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கணுன்றது ரொம்ப நாள் நினச்சிட்டே இருப்பேன். எனக்கு சோஷியல் மீடியாவில் பேசுகிறதுக்கு ஒரு பயம். யார் என்ன நினைப்பாங்களோ. இப்போ அப்படி கிடையாது. யார் என்ன நினச்சாலும் நம்ம கருத்தை வெளியில் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தோன்ற ஒரு விஷயம். ஓகே.